திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்ப அட்டைக்கு 2000 நிவாரணம் போதாது என்றும் மாவட்டத்தில் உள்ள பலருக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்த வேல்முருகன் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் தனது தொகுதிக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டிய போது வேல்முருகனை அவைத்தலைவர் சமாதானப்படுத்தி அமர வைத்தார். இதனால் வேல்முருகன் மேலும் அதிருப்திக்கு ஆளானார். இந்த சூழலில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தனிப்பட்ட எம்எல்ஏ எவ்வளவு லட்சம் மக்களுக்கு சொந்த செலவில் உதவ முடியும் என ஆதங்கப்பட்டார். எப்போதெல்லாம் தமிழகத்தில் பேரிடர் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் கடலூர் பாதிக்கப்படுவதாகவும் பண்ருட்டியில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட அழைத்த போதும் துணை முதல்வர் வரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். நிர்வாக திறனற்று தமிழக அரசு செயல்படுவதாக கூறி மது குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் வழங்கும் போது வெள்ள நிவாரணத்திற்கு வெறும் 2000 ரூபாய் வழங்குவது நியாயமில்லை என கூறினார். ஆட்சி முடிந்தால் மக்களை சந்திக்க வந்துதான் ஆக வேண்டும். தேர்தல் நேரத்தில் மக்கள் பதிலளிப்பார்கள் என கூறி தேர்தல் நேரத்தில் மட்டுமே கூட்டணி கட்சி நினைவுக்கு வருமா என ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பினார். தவறு செய்யும் அதிகாரிகளை முதல்வர் கண்டிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக எச்சரித்தார். மேலும் கடலூர் மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க கோரிக்கை வைத்தார்.